மஹிந்த ராஜபக்ச அவங்க வீட்டை விட்டு வெளியே போறேர். நான் நினைச்சேன் நிறைய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி மஹிந்த ராஜபக்ச அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோமா, ஆட்சிக்கு கொண்டு வந்தோமாண்டு போராட்டம் எல்லாம் வெடிக்கும்னு பார்த்தா மக்கள் எல்லாம் கப்சிப்புண்டு இருக்காங்க. கொஞ்சம் நஞ்ச பிரபலங்கள் என்று சொல்லி கொண்டு தான் கொஞ்சம் நஞ்ச பேர் அங்கே பார்க்க வந்தாங்க. மக்களும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அப்போ மீடியா ஆக்கள் எல்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு கவலை இல்லையா, துன்பம் இல்லையா, உங்களோட கருத்து என்ன? மஹிந்த ராஜபக்ச அவங்க சிரிச்சு கொண்டு எங்களை போக சொன்னாங்க, நாங்கள் போகிறோம். மனைவிட்டையும் கேட்குறாங்க, உங்களுக்கு கவலையா இல்லையா, துன்பமா இல்லையான்னு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு கவலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது அப்படியே திட்ட தெளிவாக தெரியுது, அவ்வளவு கவலையோடையும் வேதனையோடையும் தான் போகிறாங்க. ஆனால் அவங்களோட முகத்தை பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. முக்கியமாக சிங்கள மொழி பேசக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களுக்காக நான் என்னென்னமோ செய்தேன், யுத்தம் செய்தேன், உங்களுக்காக எவ்வளவோ நான் செய்தேனா, ஆனால் ஒட்டும் போடாம இன்னொருத்தவங்களுக்கு ஓட்ட போட்டு ஆட்சிக்கும் கொண்டு வந்து ஒரு வீட்டில இருந்து கூட இப்படி வெளியே அனுப்புவீங்கன்னு யோசிச்சு கூட நினைச்சு கூட பார்க்கலன்ற மாதிரி அவரோட முகபாவனையை பார்க்கும்போது இருந்தது. நாளையிலிருந்து இந்த நாடு நல்ல பாதையில போக மட்டும் சொன்னீர். நான் ஒரு செய்தி கதைக்கிற ஒரு ஆளா இந்த விஷயத்தை கதைக்க கூடாது, ஆனாலும் நான் ஒரு தமிழனா சொல்றேன். அந்த மாளி, அதாவது மக்கள் பணத்துல தானே கட்டியிருக்கிறீங்க, உங்களுக்கே இவ்வளவு கவலையும் வேதனையும் துன்பமா இருக்குண்டா, எங்கட சொந்தங்கள் போட்ட உடுப்போட இந்த மண்ணில் இந்த தேசத்தில் வாழணும்னு விருப்பப்பட்ட எங்கட சொந்தங்கள் எத்தனை நாடுல உயிரையும் கையில் பிடிச்சிட்டு எவ்வளவு வேதனையோட துன்பத்தோட போயிருப்பாங்க. அந்த வேதனை இந்த வேதனையோட 0.0000001 தான் ஐயா. நான் ஒரு செய்தி கதைக்கிற ஒரு ஆளா இது இப்படி கதைக்க கூடாது, ஆனால் ஒரு தமிழனா மஹிந்த ராஜபக்ச அவங்களோட செய்தி ஊடக பேச்சாளர் அவரும் சட்டத்தரணியுமானவர் என்ன சொல்லியிருக்காருண்டா, விடுதலை புலிகளினுடைய தலைவர் உயிரோட இருந்திருந்தா சந்தோஷத்துல மிதந்திருப்பேரா. உண்மையா நான் சொல்றேன், சந்தோஷத்துல அவர் மிதந்தே இருக்க மாட்டேன். எல்லாருமே நேசிக்கக்கூடிய ஒழுக்கத்தோடையும் ஒரு கட்டுப்பாட்டோட உலகத்திலேயே எங்கேயுமே கட்டி காக்க முடியாத ஒரு, அதுக்கு மேல கதைக்கிறது சரியில்லை, எண்ணெயை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அப்படி ஒரு தலைவர் ஐயா. அந்த தலைவர் இந்த துன்பத்தை பார்த்து இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அவரினுடைய போராட்டம், அவரினுடைய நோக்கம், அவரினுடைய ஒரு சிறந்த எண்ணம், அவரினுடைய ஒரு அதெல்லாம் வேற ஐயா, அதெல்லாம் வேற. அப்படிப்பட்டவர். அப்ப இன்றைக்கு நீங்கள் சொல்றீங்க, அவர் ஏன் அதை சொல்றாருண்டா, மஹிந்த ராஜபக்ச அவங்களோட ஊடக பேச்சாளர் ஏன் அதை சொல்றாருண்டா, விடுதலை புலிகளாக புலம்பெயர்ந்த உறவுகளாக பல நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தான் தற்போதைய அரசாங்கம், அனுரவினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்காங்களாம். அதுல ஒன்றுதான் இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்க இந்த ஜனாதிபதிகளை எல்லாம் வெளியே அனுப்புற வேலையா. இதுல இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியாது, இந்த காணொளி பார்க்குற நீங்க நான், எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 4 ரூபாய் மிச்சப்படுது. எப்படி தெரியுமா? இந்த ஜனாதிபதிகளுக்கு இருக்கிற சலுகை எல்லாம் நிறுத்தின காரணத்தினால அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு பொதுமக்களினுடைய பணத்திலிருந்து வருஷத்துக்கு ஆக குறைஞ்சது 4 ரூபாய்க்கும் அதிகமாக மிச்சப்படுது, ஒவ்வொருத்தர்கிட்ட சேமிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் வெளியே வந்திருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல? இப்ப இது உண்மையாவே பொதுவா பார்க்கும்போது இலங்கை நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுமே ஏற்றுக்கொள்றாங்க, தவறு சொல்லலை. ஏண்டா இந்த அரசாங்கம் போதையை ஒழிக்கிறதுல மிகவும் உறுதியாக இருக்கிறாங்க, நிறைய பொருளாதார ரீதியாக முன்னுக்கு கொண்டு போறதுக்கு பாடுபடுறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், ஏகப்பட்ட வேலைகள் நடக்குது. இவ்வளவு அவசரமாக ஒரு வருஷம் தான் இப்ப முடிஞ்சிருக்கு. ஒரு முன்னாள் ஜனாதிபதிகளையே வீட்டில இருந்து காலி பண்ற அளவுக்கு இவ்வளவு அவசரமாக ஏன் இவங்க செய்யறாங்க அப்படின்றதுக்கு பின்னுக்கு 2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச அவங்க ஜனாதிபதின்றது டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் இப்படி எல்லாத்துலேயுமே பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டே இருந்துச்சு. அந்த விஷயம் அப்படியே கணக்கா மேல வந்து கொண்டே இருந்தது. ஒரே அடியா போட்டாதான் இவங்க சத்தம் இல்லாமல் இருப்பாங்க. இப்போ ஒரு அடி இப்படி போட்டா இவங்க இருக்கிறதுக்கே வீடு இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் இவங்க இப்போ எங்க காசு எடுக்கிறது? பதுக்கி வச்ச காசையும் எடுக்க இயலாது. அப்போ சாதாரண இவங்களோட பிரச்சனையை பார்க்கறதுக்கே உங்களுக்கு காலம் போயிடும். அப்போ ஒரு அடியோண்ட போடுவோம்ண்டு ஒரு பெரிய ஒரு உள்ளால புகஞ்சு கொண்டு போகுது. இது அரசியல் பழிவாங்கல்ட்டு பார்க்குற மக்கள், நீங்கள் இப்போ நானும் இதெல்லாம் கேட்டு போட்டு கதைக்கிறேன்ட்டு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை தானே, நீங்களும் மக்கள் உங்களுக்கு அறிவு இருக்கு தானே. அப்போ நீங்க சொல்லுங்க, என்ன இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் தானே? என்ன விஷயம்? உண்மையாவே இவ்வளவு அவசரமாக செய்ததனுடைய நோக்கம் என்னன்றது நீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன்டா நான் அவங்களுக்கு சார்பு இவங்களுக்கு சார்பு, தம்பி பைத்தியக்காரத்தனமா கதைக்காத, அப்படி கதைக்காத, இது போல கதைக்காத, கொஞ்சம் சிந்திடா படிடா அதுடா இதுடாண்டுவீங்க. நீங்களும் மனுஷர் தானே, நீங்களும் யோசிச்சு சொல்லுங்கள். அப்படியே கொண்டு போகுது. இன்னொன்று, ரணில் விக்ரமசிங்கே அவங்களுக்கு போட்ட அட்டியோடு அவங்க நிறைய பேர் கதைச்சது என்னண்டா,
கம்பேக் கொடுக்க போறேன், ரணில் விக்ரமசிங்கே அவங்க வந்து கம்பேக் கொடுக்க போறேன்டாங்க. கம்பாங்கிறதுக்கு கூட அவர் வெளியே வருவீரான்னு தெரியாத அளவுக்கு ஆள் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. அப்ப இதுல பெரிய ஒரு விஷயம் உண்டு பேசப்படுது, பெரிய ஒரு விஷயம் உண்டு, கேள்வியா எல்லாருக்கும் எழுது, எனக்கும் எழுது. மஹிந்த ராஜபக்ச அவங்க ரணில் ஐயாவுக்கே இந்த நிலைமண்டா மற்றவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க, என்ன ஆக போகுது? இந்த அரசாங்கம் சாதாரண அரசாங்கம் இல்லை, இவங்கெல்லாம் பெரிய விளையாட்டுகள் பண்ணினாக்கள். இவங்க இராணுவத்தையோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தையோ காவல்துறையையோ நம்பி இல்லை, இவங்களுக்குண்டு தனியா ஒரு உளவு பிரிவு இருக்கு, இவங்களுக்குண்டு கட்சிக்குள்ளாலேயே வந்து பெரிய டீம் ஒன்று வச்சிருக்கிறாங்க வேலைகள் செய்யறதுக்கு. அவங்களே ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களே குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருவாங்களா மட்டும் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அப்படி புகையா போகுது உள்ளுக்கு. இவங்களை லேசா நினைச்சிடாதீங்க. மஹிந்த ராஜபக்ச அவங்க ரணில் விக்ரமசிங்கே ஐயா அவங்களுக்கு இந்த அடியண்டா தமிழ் எம்பிமார்கள் நிலைமைகளை யோசிச்சா கதற கதற விட போறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதில் உண்டு, தவறு செய்தவங்கள தாண்டிங்க தமிழாக்கள் அப்படின்றதுக்காக விளையாட்டுகள் எல்லாம் பண்றதுகளை வந்து செஞ்சிடக்கூடாது. ஏனண்டா தமிழாக்களும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மனுஷனா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கனாடா அந்த நாடு நல்ல பாதையில போகுது போல, நாட்டை கட்டி எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஒன்று மக்களுக்குள்ள வருது. ஆனா எவ்வளோ பெரிய வேலைகள் எல்லாம் நடக்குது. இதுக்கு இன்றைக்கு பாராளுமன்றத்திலே ஒரு எதிர்ப்பு வந்தது. வளமையா இப்படியெல்லாம் பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை வந்தா கொச்சிக்காத்தூளெல்லாம் அடிப்பாங்க, ரவுடிசம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த தடவை சின்ன பிள்ளை தானமா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சாவித்ரி போல்ராஜ் அவங்களே வெளுத்து வாங்குறாங்க. அவங்கெல்லாம் பார்க்க சொஃப்டா இருக்கிற அமைச்சர் என்று நினைச்சேன். அவங்க நான் நினைக்கிறேன் சிறுவர்கள் மகளிர் சம்பந்தப்பட்ட நினைக்கிறேன், அவங்களும் ஒரு தமிழ் எம்பி தான், அமைச்சர் தான். நெருப்புத்தனமாக இருக்கிறாங்க, பயமே இல்லாத மாதிரிக்கு பிரதமர் அத்து இதண்டெல்லாம் என்ன அட்டகாசம் பண்ணாலும் காது கொடுத்து கூட கேட்குறாங்க. இல்லை என்னையா நீங்களெல்லாம் ஒரு எம்பியா, நீங்களெல்லாம் ஒரு அரசியல்வாதிகளா, நீங்களெல்லாம் நாட்டை காப்பாற்ற போறீங்கன்னு அந்த அரசாங்கத்தின் நடவடிக்கையை பார்க்கும்போது அப்படித்தான் அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை காசுக்கு 4 ரூபாய் சேமிக்கிறதுக்கு இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து ஜனாதிபதி ஆக்கல்கிற சலுகைகளை குறைச்சா நாடு முன்னேறமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. நாட்டுள்ளுக்கு டொலர்ஸ் வரணும், காசு வரணும். இலங்கை காசு இல்லை, அமெரிக்கா காசு வரணும், கனடா காசு வரணும், சுவிஸ் காசு வரணும். இதெல்லாம் இலங்கை உள்ளுக்கு வரணும். பொருளாதார ரீதியா 298 ரூபா 300 ரூபா டாலர் இருக்குது ரேட்ல இலங்கை காசுக்கு. அதெல்லாம் குறைஞ்சு ஒரு ஆக குறைஞ்சது ஒரு 200 ரூபா 250 ரூபா ஒரு இப்ப இருக்கிற ரேட்டுக்கு சொல்றேன் 250 ரூபாயாவது வந்தாதான் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. 250 ரூபாண்டெல்லாம் ஹை ரேட். 180 ரூபாய்க்கு இருந்த டாலர் இப்ப 300 ரூபா போகுதுண்டா எங்க இருக்குன்னு பாருங்க. அதுல கட்டும் கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இந்த ஜனாதிபதி இதுகள்லாம் சந்தோஷம் ஆரோக்கியம், ஆனா இதுல நாடு முன்னேறுமா, பொருளாதாரம் முன்னேறுமா, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எல்லாம் நடக்குமான்னு கேட்டீங்கடா நல்லா நடக்கும், நல்லா வாய்ப்பாத்துட்டு தான் இருக்கணும். அதனால இது நல்ல விஷயம், சந்தோஷம். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் முக்கியம் என்னடா பொருளாதாரம். டாலர் காசு வரணும். வெளிநாட்டில இருந்து எப்படி காசு உள்ள கொண்டு வருது, நாட்டை வந்து எப்படி பாதுகாப்பாக்குறது, நாட்டை எப்படி வந்து வளர்ச்சி பாதைகளை கொண்டு போறது, நாட்டுள்ளுக்கு வெள்ளக்காராக்கள் எப்படி விருப்பப்பட வைக்கிறது, நாட்டுள்ளுக்கு என்னென்று புதிய 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 வருமானங்களை, வெளிநாட்டு காசுகளை, வெளிநாட்டு முதலீடுகளை வெளிநாட்டில இருந்து எல்லாம் எப்படி உள்ளுக்கு கொண்டு வரன்ற விஷயங்களை நம்மட நாட்டு மக்களும் பாதிக்கப்படாம, நம்மட நாட்டு வளங்களையும் சுரண்டாம சரியான ஒரு சிஸ்டத்துகளை கொண்டு வருவோம். இல்லையண்டா மறுபடியும் நேபாளம் மாதிரி, அரகல போராட்டம் மாதிரி, பங்களாதேஷ் மாதிரிக்கு இங்கேயும் மறுபடியும் நடந்தா என்ன நடக்கும்? வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் 3 நேரம் சாப்பிட்ற சாப்பாடு 2 நேரம் ஒரு நேரத்துக்கும் கஷ்டத்தில் இருப்போம். அதான் நடக்கும். நன்றி சொந்தங்களே. இன்னும் ஒரு காணொலியில் கதைப்போம். இன்றைக்கு இந்த சம்பவம் தான் இலங்கையில் பக்காவாக நடந்துச்சு.